الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். வார்த்தைகளில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வார்த்தையான திருக்குர்ஆன் என்றும் வழிகாட்டல்கள் சிறந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிவிட்டு சென்ற வழிகாட்டல் என்றும் விடயங்களில் மிக மோசமானது மார்க்கத்தின் பெயரில் புதிதாக உருவாக்கப்படுகின்றவைகள் மார்க்கத்தின் பெயரில் புதிதாக உருவாக்கப்படுகின்றவைகள் அனைத்தும் பித்அத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகின் பால் கொண்டு சேர்க்கும் என்ற ஒவ்வொரு குதுபாக்களிலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகமூட்டக்கூடிய ஹதீஸை நான் ஞாபகமூட்டியவனாக இன்றைய குதுபாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாட்களில் சிறந்த தினமான ஜும்ஆவுடைய தினத்திலே ஜும்ஆவுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி நானும் நீங்களும் இன்றைக்கு நேர காலத்தோடு வந்திருக்கின்றோம். ஜும்ஆவுக்கு நேரத்தோட வாரம் என்பது மிகச் சிறந்த அமல். அது தெரிஞ்சுதான் நாங்க இன்றைக்கு நேரத்தோட வந்திருக்கிறோம். நேரத்தோட வாரத்துக்கு நிறைய நோக்கங்கள் இருக்குது. அதுல மிக முக்கியமானதுதான் ஜும்மா உரையை கேட்டு அதன் மூலமாக நாங்க பயன்பெற வேண்டும் என்பது. இன்றைக்கு மனுஷன் திருந்தத்துக்கு, மனுஷன் மறுமையை நினைச்சு வாழத்துக்கு இஸ்லாம் வழிகாட்டுகின்ற மிக முக்கியமான ஒரு இடம்தான் ஜும்மாவுடைய நாள், ஜும்மாவுடைய பயான். இன்னைக்கு மனுஷன் எல்லா விஷயங்களிலும் பிஸி. உலக விஷயத்துல, வியாபார விஷயத்துல, குடும்ப விஷயத்துல பிஸி. தர்பியாண்டால் மக்கள் அதை கேட்பதற்கு இன்றைக்கு விருப்பம் இல்லை, நேரம் இல்லை. இஷாக்கு பூர்வ பயான் என்றால் மார்க்கத்தை படிக்கணும், மறுமையை நினைச்சோணும் என்று மக்கள் நினைப்பது குறைவு. அந்த அளவுக்கு பொய்யான உலகத்துல இன்றைக்கு நாம பிஸியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன இருந்தாலும் நானும் நீங்களும் வெள்ளிக்கிழமைக்கு சரி நேரத்தோட வைத்து பயான கேட்போம் என்ற உள்ளத்தை தந்த அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ். கடைசி வரைக்கும், இறுதி மூச்சு வரைக்கும் இந்த பழக்கம், நேரத்தோட வரக்கூடிய பழக்கம் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கட்டாயமாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாம் உறவுகளே, இன்னொரு முக்கியமான விஷயம், எவ்வளவுதான் நாங்க ஜும்மாவுக்கு நேரத்தோட வந்தாலும் ஷைத்தான் விட மாட்டான். இன்னைக்கு நாங்க நேரத்தோட வந்திருக்கிறோம், வேலை விட்டு போட்டு அவசரமாக வந்திருப்போம், டயர்டோட வந்திருப்போம். சில நேரம் எங்களை அறியாம பயான பிரயோசனத்தை பயான கேட்க கூடாது என்பதற்காக வேண்டி ஷைத்தான திட்டங்கள் ஒன்றுதான் தூக்கத்தை வரவழைப்பது. எங்களை தெரியாம எங்களுக்கு தூக்கம் வைத்தால் இஸ்லாம் சொல்ற ஒழுங்கேனா இடத்தை மாறி உட்காருங்க. யாருக்கும் வெக்கப்பட தேவையில்லை, யாருக்கும் பயப்பட தேவையில்லை. பயான கேட்டு நான் பிரயோசனம் அடையணும் என்ற நோக்கம் எனக்கும் உங்களுக்கு நிர்வாகித்தால் தூக்கம் மிகச்சிட்டால் கொஞ்சம் இடத்தை மாறி உட்கார்ந்துகோங்க. மிக முக்கியமான விஷயம். இரண்டாவது, பயான் சொல்லப்படுகின்ற பொழுது இதன் உள்ளத்திலே தோன்றிய உணர்வு என்ன தெரியுமா?
பக்குவம் என்ன தெரியுமா? இந்த விஷயம் எனக்கு சொல்லப்படுகின்ற விஷயம். இன்றைக்கு நாங்க எப்படி பழகிக்கிறோம் என்றால், ஒரு தலைப்புல ஒரு பயான் பண்ணிட்டால் நாங்க ஜும்மா முடிச்சுட்டு இன்னைக்கு சரியாக சொல்லப்பட்ட விஷயம் என்று நாங்க பயான இன்னொருத்தருக்கு தான் விரல் நீட்டி நாங்க அறிவுரை சொல்றோம். அப்படி நாங்க இருந்துடக்கூடாது. என்ன விஷயமா இருந்தாலும், யாரு பயான் பண்ணினாலும், என்ன தலைப்புல பேசினாலும், பயான கேட்கின்ற பொழுது எங்களை உள்ளத்திற்குரிய பக்குவம், இது எனக்கு சொல்லப்படுகின்ற விஷயம், என் மனைவிக்கு சொல்ல வேண்டிய விஷயம், என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்று முதலாவதாக நாங்க எங்களுக்குள்ள ஒரு பக்குவத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான விஷயம். இன்னைக்கு நாங்க நிறைய பேர் பயான் கேட்கிறோம், பயானால எங்களுக்கு தாக்கம் இல்லை, பயான் எங்களுக்கு வாழ்க்கையில வழிகாட்டுதில்லை என்றால் மிக முக்கியமான காரணம், பயான நாங்க எங்களுக்காக வேண்டி கேட்கல, எங்கட வாழ்க்கையில மாற்றம் வரணும் என்ற நோக்கத்துல நாங்க கேட்கல. ஆகவே இது மிக முக்கியமான விஷயம். ஜும்மா பயான் மட்டுமல்ல, எந்த பயானாக இருந்தாலும் எனக்குள்ள நான் என்ன மாற்றம் கொண்டு வரேன், அடுத்த விடுவோம். நான் மறுமைக்காகவே என்ன சேர்த்திக்கிறேன், நான் மௌத்தானால் நான் என்ன சம்பாதிச்சு வச்சுக்கிறேன், நான் என்ன நன்மை சேர்த்து வச்சுக்கிறேன், எங்களுக்குள்ள முதலாவதாக பக்குவத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். மிக முக்கியமான விஷயம். ஆகவே இப்படியான விஷயங்களோட நாங்க ஜும்மாவுடைய தலைப்புக்கு வருகின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நாங்க வாழக்கூடிய இந்த நாடு ஸ்ரீலங்கா, முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடு. நாங்க தர்காட்டோன் எங்கட ஊர்ல செறிந்து முஸ்லிம்கள் வாழ்ந்தாலும், கிட்ட முஸ்லிம் ஊடுகள் இருந்தாலும், எங்களுக்கு என்று ஒரு பள்ளி இருந்து நாங்க முஸ்லிம் என்ற அந்த அமைப்போடு நாங்க இருந்தாலும், வெளிக்கு போயிட்டால், ரோட்டுக்கு வந்துட்டால், கடைக்கு வந்துட்டால், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டால், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டால், அல்லது வழக்கு பேசுறதுக்கு நாங்க நீதிமன்றம் போயிட்டால், இப்படி இந்த நாட்டில ஒவ்வொரு அமைப்பிலும் ஒவ்வொரு இடத்திலும் அந்நியவர்களுக்கு நாங்க முகம் கொடுக்க வேண்டும். இஸ்லாம் அல்லாதவர்களோடு நாங்க பழக வேண்டும், நாங்க உறவாட வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில இந்த ஜும்மாவுல அடிப்படையான ஒரு விஷயங்களை ஞாபகமுக்கத்தான் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். நாங்க இஸ்லாம் அல்லாதவர்களோட பழகுகின்ற பொழுது, உறவாடுகின்ற பொழுது, வியாபாரம் ஆகிக்கலாம், வேற விஷயமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், அவங்களோட நாங்க சேர்ந்து தொழில் செய்வதாக இருக்கலாம், ஒரு இடத்துல நாங்க ஆபீஸ்ல வேலை செய்வதாக இருக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில இஸ்லாத்தில தனித்துவத்தை சரியாக நாங்க விளங்கி, முஸ்லிம் என்ற அடிப்படையோட எப்படி வாழணும் என்று இஸ்லாம் வழிகாட்டுதோ அந்த வழிகாட்டல்களை சுருக்கமாக நாங்க பார்ப்போம். அன்புக்குரிய இஸ்லாம் உறவுகளே, நாங்க அடிப்படையில ஒரு விஷயத்தை விளைக்கொள்ளணும். இஸ்லாம் 1400 வருடங்களை தாண்டிட்டது. பாலைவனத்துல ஒட்டகத்தை வாகனமாக யூஸ் பண்ணுகின்ற அந்த காலத்தில இஸ்லாம் வந்திருந்தாலும் 1400 வருடம் அல்ல, கோடிக்கணக்கான வருடங்கள் இஸ்லாம் வந்திருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கம் ஒருபோதும் மாறப்போவதில்லை. இந்த அடிப்படை உள்ளத்தில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. இஸ்லாமிய மார்க்கம் ஒருபோதும் மாறப்போவதில்லை. முஸ்லிமுக்கு எல்லா விடயத்திலும் எல்லா அம்சங்களிலும் இஸ்லாம் வழிகாட்டுது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில நாங்க நினைச்சிடக்கூடாது தொழுகை மட்டும்தான் இஸ்லாம் என்று, நோம்பு மட்டும்தான் இஸ்லாம், ஹஜ் உம்ரா மட்டும்தான் இஸ்லாம் என்று நாங்க தப்பாக நினைச்சிடக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில ஒரு மனுஷன், ஒரு முஸ்லிம் வெள்ளனைக்கு காலையில எளிமினத்தில் இருந்து தூங்க செல்லும் வரைக்கும் ஒவ்வொரு கட்டத்திலும் இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. நாங்க செருப்பு போட்டால் எப்படி செருப்பு போடணும், நாங்க வாகனத்துல ஏறினால் எப்படி வாகனத்துல ஏறணும், ரோட்ல நடந்து போனால் எப்படி நாங்க நடந்து போகணும், எல்லா விஷயங்களுக்கும், குடும்ப விஷயம், வியாபார விஷயம், பிரச்சனைக்கு தீர்வு, எல்லா விஷயங்களுக்கும் இஸ்லாம் வழிகாட்டுவதை பார்க்கலாம். அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு பாடம். அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? இன்றைய நாள் மார்க்கத்தை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். மார்க்கத்தை குறைக்கவும் முடியாது, மார்க்கத்தை கூட்டவும் முடியாது. அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் அடிப்படையான ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். இஸ்லாமிய மார்க்கம் எல்லா காலத்துக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் பொருத்தமான ஒரு மார்க்கம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம், இரண்டாவது விஷயம், நாங்க சில நேரம் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தோடு இருக்கலாம், முஸ்லிம் சூழல்ல இருக்கலாம், எங்களுக்கு மார்க்கம் தெரியும், அடிப்படை தெரியும். இந்த நேரத்துல நாங்க முழுமையாக முஸ்லிம் என்ற கட்டுப்பாட்டுக்குள்ள நாங்க வாழ்வோம். சில நேரம் நாங்க வெளியூருக்கு சென்று விட்டால் முஸ்லிம்கள் குறைச்சலாக இருப்பாங்க, முஸ்லிம்கள் இல்லாம இருப்பாங்க. யூரோப் நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், பயணத்துல வெளியூராக இருக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில ஊர்ல ஒரு மார்க்கம், வெளியில ஒரு மார்க்கம் என்று இஸ்லாமியர்களுக்கு காட்டுறாங்க. ஊர்ல ஒரு மார்க்கம், வெளியில ஒரு மார்க்கம் என்று இஸ்லாமியர்களுக்கு காட்டுற. இங்கே ஒரு மார்க்கம் தான், வெளியிலும் ஒரு மார்க்கம் தான்.
அமெரிக்காவிலும் ஒரு மார்க்கம் தான், மக்கா ஹரத்திலும் ஒரு மார்க்கம் தான். இந்த அடிப்படையை நாங்க சரியாக புரிஞ்சுக்கணும். என்றால் இன்னைக்கு நாங்க ஊரோடு இருக்கின்ற ஒரு மார்க்கத்தோடு இருக்கிறோம். இன்னொரு ஊருக்கு போயிட்டா, இன்னொரு சூழலுக்கு நாங்க மாறிட்டால் எங்களுக்கு மார்க்கத்தை மாற்ற முடியாது. எங்களுக்கு மார்க்கத்தின் அடிப்படைகளை மாற்ற முடியாது என்பதை நாங்க புரிந்து கொள்ளணும். இன்னொரு முக்கியமான விஷயம் அடிப்படை சொல்லித்தாரு. சில நேரம் இஸ்லாமிய சில சட்டங்கள், சில கடமைகள், சில ஒழுங்குகள் இந்த காலத்துக்கு எங்களுக்கு பொருத்தம் இல்லாம இருக்கும். சில நேரம் சில பிள்ளைகள் பேசுவாங்க, சில பொம்பளை பிள்ளைகள் பேசுவாங்க, நாங்க கொம்பரானால் இப்படி நாங்க மறைச்சு கொண்டு நாங்க போகணுமா, எங்களுக்கு உரிமை கிடையாதா என்று சொல்லி சில நேரம் எங்கட பெண் பிள்ளைகள் பேசுவதை நாங்க கேட்கலாம். அன்புக்கு இஸ்லாம் உறவுகளே, இந்த நேரத்தில் அவங்களுக்கு நாங்க சொல்ல வேண்டிய மிக முக்கியமான பதில், இஸ்லாமிய மார்க்கம் என்பது அற்புதமானது. இஸ்லாமிய மார்க்கம் என்பது சிறந்தது, எல்லா காலத்துக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கம். ஆகவே என்ன அடிப்படைகளை இஸ்லாம் சொல்லித் தருதோ அந்த அடிப்படையில நாம வாழ்வோம். சில நாங்க சொல்லலாம் அடர்த்தியாக தாடி வைப்பது இந்த காலத்துக்கு பொருத்தமானது. சில நேரம் எங்களுக்குள்ள சந்தேகம் வரலாம். வேலை செய்யக்கூடிய இடத்தை பொறுத்து, வாழக்கூடிய நாட்டை பொறுத்து இப்படி எல்லாம் நாங்க தாடி வச்சுக்கொண்டு இஸ்லாத்தை அடிப்படை நாங்க வச்சுக்கொண்டு சுதந்திரம் இல்லாம நாங்க வாழோடுமான்னு சொல்லி சில நேரம் ஷைத்தான் உள்ளத்துல ஊசலாட்டத்தை போடுவான். அன்புக்கு இஸ்லாம் உறவுகளே, இந்த நேரத்துல நாங்க ஒரு எச்சரிக்கை எடுத்துக்கொள்ளணும். இஸ்லாமிய மார்க்கத்துல மாற்றம் செய்யலாம், அல்லது இஸ்லாமிய மாற்றத்துல எங்களுக்கு குர்ஆன் ரத்துக்குரிய வழிகளை நாங்க தெரிந்தமாக இருந்தால், அல்லது அதனால கொஞ்சம் இஸ்லாமிய சட்டங்களை கொஞ்சம் நாங்க கீழே வச்சு கணக்கில்லாம நாங்க வாழ்வோமாக இருந்தால், இமாம்கள் சொல்கின்ற எச்சரிக்கை என்ன தெரியுமா? இது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுவிடும். இஸ்லாத்தை நாங்க கொச்சப்படுத்துவோமாக இருந்தால், மனசால கூட வாயால நடத்தியால இல்ல, இது பொருத்தமாகுமா? இந்த காலத்தில உலகம் வளர்ச்சி அடைகின்ற இந்த முதல் உலகத்தில இஸ்லாமிய சட்டங்கள் பொருத்தமாகுமா என்று என்கிற உள்ளத்தில ஒரு சந்தேகம் வந்தாலும் இஸ்லாத்தை விட்டு எங்களை வெளியேற்றும் என்று இமாம்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஆகவே இப்படியான அடிப்படைகளை கட்டாயமாக நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்கு இஸ்லாம் உறவுகளே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அழகான ஒரு வார்த்தையை சொல்லித் தருகின்றார். யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன் குன்தும் ஃபீ ஷக்கின் மின் தீனி, மக்களே, என்னுடைய மார்க்கமான இந்த உண்மையான மார்க்கத்தில இஸ்லாத்தில நீங்க ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டால், உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டால், நபிக்கு சொல்றாங்களா, ஃபல அஅபுதுல்லதீன தஅபுதூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவருடைய மார்க்கத்தை நான் பின்பற்ற மாட்டேன், அவருடைய அடிப்படைகளை நான் பின்பற்ற மாட்டேன். வலாக்கின் அஅபுதுல்லாஹ் அல்லதீ யதவஃபாக்கும், என்னையும் உங்களையும் வாழச் செய்து மரணிக்க செய்கின்ற அல்லாஹ்வை மட்டும்தான் நான் வணங்குவேன் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிவிட்டு சொல்கிறான். வ உமிர்து அன் அகூன மினல் முஃமினீன், எல்லா காலத்திலும் எல்லா கட்டத்திலும் அல்லாஹ்வை பயந்து ஈமானோடு நான் வாழ்வதற்கு ஏவப்பட்டுள்ளேன் என்று நபியே நீங்க மக்களை பார்த்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லித் தருகின்றார். அன்புக்கு இஸ்லாமியர்களே, நாங்க வாழ்கின்ற வாழ்க்கையில, வாழக்கூடிய சூழல்ல, வாழக்கூடிய இடத்துல, நேரத்துல எங்களுக்கு சில நேரம் சந்தேகம் வரலாம், சில நேரம் எங்களுக்கு டவுட் வரலாம். இது இஸ்லாத்துல இருக்குதா இல்லையா, இது கூடுமா கூடாதா, இது ஹராமா ஹலாலா. இந்த நேரத்துல அல்லாஹ் சொல்லித் தருகின்ற பாடம் படிப்பனே என்ன, நாங்க அல்லாஹ் பக்கம் திரும்ப வேண்டும். மார்க்கம் தெரிஞ்ச நாங்க மார்க்கத்துக்குரிய விளக்கம் தேட வேண்டும். சூழலுக்கு ஏற்ற மாதிரி எங்களை மாற்றிக்கொண்டு, அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க எங்களை இஷ்டையில நாங்க மாற்றிக்கொண்டு எங்களுக்கு விருப்பமான மாதிரி வாழ முடியாது என்ற அடிப்படையை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லித் தருகின்றதை பார்க்கிறோம். இப்படி நிறைய இடங்கள்ல அல்லாஹ் தஆலா அடிப்படையை பின்பற்றி சந்தேகம் வருகின்ற பொழுது, கேள்வி வருகின்ற பொழுது அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி விடுங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அன்புக்கு இஸ்லாம் உறவுகளே, அடுத்தபடியாக இஸ்லாத்துடைய அடிப்படையில மிக முக்கியமான விஷயம், மாற்று மதத்தவர்களுக்கு ஒப்பாகாமல் இருப்பது என்பது மிக முக்கியமான பகுதி. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நாங்க நிறைய அந்நியர்களோட பழகின்றோம், இஸ்லாம் அல்லாதவர்களோட நாங்க பழகின்றோம். இந்த நேரத்தில எந்த உள்ளத்திலும் உங்களோட உள்ளத்திலும் அடிப்படையாக பதிய வேண்டிய மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், அவங்களோட மத கலாச்சாரங்களுக்கு நாங்க ஒப்பாகிவிடக் கூடாது. அவங்களோட கலாச்சாரங்களுக்கு, மதத்தோட சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு நாங்க ஒப்பாகிவிடக் கூடாது என்பதில நாங்க மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் எங்களோட மார்க்கம் எது என்று நாங்க படிக்கணும், அவங்களோட மார்க்கம் எது என்று நாங்க படிக்கணும், அவங்களோட கலாச்சாரம் எது என்று நாங்க தெரியணும். நாங்க தெரிஞ்சுட்டு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யலாம், இஸ்லாத்துல அடிப்படையோட இஸ்லாத்தின் அந்த வட்டத்துக்குள்ள எங்களுக்கு தெளிவாக வாழ்ந்துவிட முடியும். இன்றைக்கு நாங்க அடுத்தவனுக்கு ஒப்பாகின்றோம் என்றால்,
அது யகூதியாக இருக்கலாம், நசாராக்களாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம். அடுத்தவனுக்கு நாங்க ஒப்பாகின்றோம் என்றால் மிக முக்கியமான காரணம், நாங்க அடுத்தவனுடைய கலாச்சாரத்தை எங்களை மார்க்கமாக நாங்க பார்க்கல. அடுத்தவன கலாச்சாரத்தை எங்க மார்க்கத்தோட ஒப்பிட்டு நாங்க பார்க்கல. நாங்க நினைச்சு கொண்டிருக்கிற தொழுக, ஜக்காத்து, நோம்பு இது மட்டும் எங்க மார்க்கம் என்று. அடுத்தவன் என்ன மார்க்கம் செஞ்சாலும் அதுகிற மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லை என்று நான் நினைச்சு கொண்டிருக்கிறோம். அன்புக்கு இஸ்லாம் உறவுகளே, தெளிவாகிக்கோணும். இஸ்லாம் எப்போதும் எல்லா கட்டத்திலும் அடுத்த மார்க்கத்துக்கு ஒப்பாகுவதை இஸ்லாம் கண்டிக்குது. நான் சில உதாரணங்களை சொல்றேன். நிறைய உதாரணங்களுக்கு எங்களுக்கு வழங்கத்துக்காக வேண்டி நாங்க தெரிஞ்ச விஷயங்கள், நாங்க படிச்ச ஹதீஸ்கள்ல ஒரு சில உதாரணங்களை சொல்கின்றேன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல முதலாவது சொல்கின்றான், சும்ம ஜஅல்னாக அலா ஷரீஅத்தின் மினல் அம்ர். என்ற கட்டளையிலிருந்து நாங்க உங்களுக்கு மார்க்கத்தை உங்களுக்கு நாங்க கடமையாக்கி இருக்கிறோம். மார்க்கத்தை நாங்கள் அமைத்து வைத்திருக்கின்றோம். ஃபத்தபிஅஹா, எதற்காக வேண்டி? நீங்கள் அதை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அதை பின்பற்றுங்கள். வலா தத்தபி அஹ்வா அல்லதீன லா யஅலமூன். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அறியாதவர்களுடைய மார்க்கத்தை, அவருடைய மன உச்சையை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியாக சொல்கின்றான், வல்லாஹு வலியுல் முத்தகீன். அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியாக சொல்கின்றான், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தக்வா உள்ளவர்களோடு இருக்கின்றான், தக்வா உள்ளவர்களோடு நேசம் வைக்கின்றான் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி தருவதை பார்க்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல லா யஅலமூன், அறியாதவர்கள் என்று சொல்கின்றவர்கள் யாரு? முஸ்லிம் அல்லாதவர்கள். இன்னொருத்துல அநியாயக்காரர்கள் என்று சொல்லியிருக்கின்றான், இன்னொருத்துல மார்க்கத்துக்கு அநியம் செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லியிருக்கின்றான். இப்படி நிறைய இடங்கள்ல முஸ்லிம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், மன உச்சைக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டாம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ஷரியத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லித் தருவதை பார்க்கிறோம். ஹதீஸை பரட்டி பார்க்கின்ற பொழுது ஒரு முறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட ஹுனைன் யுத்தத்துல கலந்து கொள்வதற்காக வேண்டி செல்கிறார்கள். ஹுனைன் யுத்தம், யுத்தத்துடைய நேரத்தில காபிர்கள், இஸ்லாத்தின் எதிரிகள் ஒரு மரத்தில அவங்களோட ஆயுதங்களை தொங்க விட்டு கொண்டு மரத்தை வலம் வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இதை பார்த்த சஹாபி அவர் கடந்து போகின்ற பொழுது இன்னொரு மரம் வருது, பசுமையான ஒரு மரம் வருது. ஒரு சஹாபி சொல்கின்றார், அல்லாஹ்வின் தூதரே, அவங்களை போல நாங்களும் இந்த மரத்தை தேர்ந்தெடுத்து இந்த மரத்தில எங்கள் ஆயுதங்களை நாங்க தொங்க விடுவோமா என்று கேட்கின்றார். மரத்தை வழங்குவதோ மரத்தை வழிபடுவதோ கிடையாது. நபி அவர்கள் அந்த சஹாபிக்கு சொன்ன வார்த்தை தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் அவர்களுக்குள்ள கடவுளை போல எங்களுக்கும் ஒரு கடவுளை தாங்க என்று கேட்டதை போல நீங்க அதை உருவாக்க போகின்றீர்களா என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு எச்சரிக்கை செய்தார்கள். இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொல்கின்றார்கள், நீங்க அவங்கள ஷானுக்கு ஷான், அணுவுக்கு அணுவாக நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தில் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற பாடம் என்னவென்றால், அவங்க எது மார்க்கமாக எது மதமாக அவங்க எடுத்து நடக்கின்றார்களோ அதுல எங்களுக்கு அணுகளவு கூட சேர முடியாது, ஒப்பாக முடியாது. அன்புக்கு இஸ்லாம் ஒருவரே, நிறைய சம்பவங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். எங்களுக்கு தெரியும், சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்திலும் சூரியன் மறையக்கூடிய நேரத்திலும் எங்களுக்கு தொழ முடியாது, சுஜூத் செய்ய முடியாது. யாருக்காவது காரணம் தெரியுமா? காரணம் என்னவென்றால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது சூரியன் உதிக்கக்கூடிய அந்த பகுதியும் சூரியன் மறையக்கூடிய அந்த இரண்டு பகுதியும், கிழக்கும் மேற்கும் என்பது ஷைத்தானுடைய இரண்டு கொம்புகள். முஸ்லிம் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, முஷ்ரிக்குகளுடைய நம்பிக்கை. ஆகவே அதை கண்டிப்பதற்காக வேண்டி, அவரோடு சம்பந்தப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரியன் மறையக்கூடிய நேரத்திலும் சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்திலும் நீங்கள் தொழ வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு இஸ்லாம் அடுத்த மதத்துக்கு ஒப்பாகிறதை, அடுத்த மதத்தோடு சேர்ந்து போறதை தவிர்க்கக்கூடிய உதாரணங்களை நாங்கள் ஹதீஸ்கள்ல பார்க்கின்றோம். எங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வருகின்ற பொழுது மதீனத்துல 2 நாட்களை பெருநாள் தினமாக அவங்க கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நபி அவங்க கேட்கின்றார்கள், என்ன 2 தினங்கள் என்று சொல்லி. அப்ப அந்த நேரத்தில் அவங்க சொல்கின்றார்கள், ஜாஹிலியா காலத்தில இந்த 2 தினத்தை நாங்க பெருநாள் தினங்களாக கொண்டாடினோம் என்று சொன்னாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா வஹி இறக்குகின்றான், இந்த 2 தினங்களுக்கு பகரமாக ஈதுல் அத்ஹா, ஈதுல் ஃபித்ர் 2 தினங்களை நீங்க பெருநாள் தினங்களாக மாத்திரம் கொண்டாடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா மாற்றுகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, நிறைய சம்பவங்கள் சொல்லலாம், நிறைய படிப்படிகள் சொல்லிக்கொண்டே போகலாம். அடுத்த மதத்துக்கு, முஸ்லிம்களுடைய மதமாக இருக்கலாம், யகூதிகளுடைய மதமாக இருக்கலாம், நசாராக்களுடைய மதமாக இருக்கலாம், இந்த மதத்துக்கு நாம் ஒப்பாகிவிடக் கூடாது.
அவருடைய கலாச்சாரங்களுக்கு நாங்க ஒப்பாகிவிடக் கூடாது என்பதற்கு ஹதீஸ்கள் இருந்து நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, எந்த அளவுக்கு என்றால் நல்லா கவனி, எந்த அளவுக்கு என்றால் சில நேரம் எங்க மதத்துல சொல்லப்பட்ட விஷயம், எங்க இஸ்லாம் மார்க்கத்துல சொல்லப்பட்ட விஷயம் முன்னால் வந்த மதத்திலும் மார்க்கத்திலும் சொல்லப்பட்டிருக்கும். நோம்பாய்க்கலாம், தொழுகையாய்க்கலாம் சொல்லப்பட்டிருக்கும். எங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ் நோன்பு, அல்லாஹ் தஆலா என்ன சொல்கின்றான், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதை போன்று முன்னால் உள்ளவர்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டது. அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் நாங்கள் என்ன வழங்கணும், எங்களுக்கு நோன்பு கடமை போல எங்களுக்கு முன்னால் உள்ள யகூதிகளுக்கும் நசாராக்களுக்கும் நோன்பு கடமையானது. ரசூலுல்லாஹ் நோன்பு எப்படி பிரிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் நோன்பு எப்படி பிரிக்கிறார் என்றால், யகூதிகளும் நசாராக்களும் நோன்புல சஹர் செய்ய மாட்டார்கள், நோன்பு பிடிப்பார்கள், ஆனா அவருடைய நோன்புல சஹரிக்காது. ரசூலுல்லாஹ் நோன்பு கடமையாக்கிட்டு என்ன சொல்கிறார்கள், நீங்க நோன்புல சஹர் செய்யுங்க, நோன்புல பாங்கு சொல்வதற்கு முன்னால எழும்பி நீங்க சாப்பாடு சாப்பிடுங்க, சஹர் செய்யுங்க, அவங்களுக்கு மாற்றம் செய்யுங்க என்று கடமையான விஷயத்திலும் அவங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த விஷயத்திலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றத்தை எங்களுக்கு சொல்லித் தருகிறார் என்றால் எந்த அளவுக்கு இந்த உலகத்துல வாழ்கின்ற சந்தர்ப்பத்தில அடுத்தவருக்கு ஒப்பாகின்ற விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம் என்பதை நிறைய ஹதீஸ்களை நாங்க பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாம் உறவுகளை, அல்லாஹ்வினர்களே, இந்த சந்தர்ப்பத்தில கட்டாயமாக ஞாபகமூட்ட வேண்டிய மிக முக்கியமான அம்சம்தான், இன்றைக்கு இந்த உலகத்துல வாழ்கின்ற சந்தர்ப்பத்தில நாங்க எங்களை அறியாம அல்லது மார்க்கத்தின் அடிப்படைகளை நாங்க தெரியாம அல்லது அடுத்தவருடைய மார்க்கம், யகூதிகளுடைய மார்க்கம், நசாராத்துடைய மார்க்கம், அதே போல முஸ்லிம்களுடைய மார்க்கத்தை நாங்க தெரியாம எந்த அளவுக்கு இன்றைக்கு அவரோட கலாச்சாரத்துக்குள்ள நாங்க புகுந்திருக்கிறோம் என்பது மிக முக்கியமான கேள்வி. அன்புக்குரிய இஸ்லாம் உறவுகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஹதீஸ் எனக்கும் உங்களுக்கும் பாடமாக படிப்படியாக இருக்க வேண்டும். மறுமை நாள் நிகழ மாட்டாது. எந்த அளவுக்கு என்றால், லதத்தபிஉன்ன சுனன மன் கான கபலக்கும் ஷிப்ரன் பிஷிப்ரின் வ திராஅன் பிதிராஇன் ஹத்தா லவ் தஹலு ஹுஜ்ர தப்பின் தபிஅதுமுஹும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நாள் நிகழ மாட்டாது. எந்த அளவுக்கு என்றால், எங்களுக்கு முன்னால வந்த சமூகம் இருக்கிறது, எங்களுக்கு முன்னால வந்த சமூகத்துடைய கலாச்சாரத்தை, மார்க்கத்தை நாங்கள் அணுவுக்கு அணு, முழத்துக்கு முழம், ஷானுக்கு ஷான் பின்பற்றாத வரைக்கும் மறுமை நாள் நிகழ மாட்டாது. சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், அவங்க ஒரு உடும்பு பொந்துக்குள்ள நுழைஞ்சாலும் அந்த பொந்துக்குள்ள நாங்க நுழைஞ்சவங்க பின்பற்றுவோம். உடும்பு பொந்து, இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்துல இமாம்கள் எப்படி சொல்கின்றார்கள், உடும்பு பொந்து என்பது சின்னது, அந்த பொந்துக்குள்ள போனால் அது ஆபத்துகளுக்கு தெரியும். கஷ்டமாக இருந்தாலும் கடினமாக இருந்தாலும் நாங்க அந்த கலாச்சாரத்துக்குள்ள போயிட்டால் எங்களுக்கு ஆபத்து என்று நாங்க தெரிஞ்சிருந்தாலும், ஹராம் என்று தெரிஞ்சிருந்தாலும், நரகம் என்று நாங்க தெரிஞ்சிருந்தாலும் நாங்க பின்பற்றுவோம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையுடைய அடையாளத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த ஹதீஸை சொல்லிட்டு சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், முன்னால வந்த சமூகம் யாரே? நசாராக்களும் யகூதிகளும் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்பமன், நசாராக்களும் யகூதிகளும் தவிர வேறு யார் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இப்ப நாங்க எந்த விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கு நாங்க 2025 முடிச்சிட்டு 2026க்கு வந்திருக்கிறோம். டிசம்பர்ல கிறிஸ்துமஸ் என்ற ஒரு பண்டிகையை கிறிஸ்தவர்கள் கொண்டாடினார்கள். 2025 முடிகின்ற பொழுது இன்றைக்கு அவர்கள் அவருடைய கொண்டாட்டமாக அவைகளை கொண்டாடினார்கள். இன்றைக்கு இதுல நாங்க எந்த அளவுக்கு சம்பந்தப்பட்டோம், எந்த அளவுக்கு நாங்கள் அந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டோம் என்பது மிக முக்கியமான கேள்வி. அந்த கொண்டாட்டங்கள் என்பது கிறிஸ்துமஸ் ஆகிக்கலாம், புது வருடமாக இருக்கலாம், இந்த ஜனவரி, பிப்ரவரி என்பதெல்லாம் அவங்களோட கடவுளை வச்ச பேர்கள். இதெல்லாம் அவங்க என்ன செய்கின்றார்கள், அவங்களோட கடவுளை மதிப்பதற்காக வேண்டி, அவங்களோட மார்க்கத்துடைய அடிப்படைகளை செய்வதற்காக வேண்டி உருவாக்கி வைத்திருக்கின்ற கொண்டாட்டங்கள். இந்த கொண்டாட்டங்களை பத்தி பேச போனால், ஏன் உருவாக்கப்பட்டது, எப்படி உருவாக்கப்பட்டது, ஏன் செய்கிறார்கள், இவன மார்க்கத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்று அது வேறு தலைப்பு. ஆனா நாங்க வளைக்கிறோம், கிறிஸ்துமஸ் ஆகிக்கலாம், புது வருட கொண்டாட்டமாக இருக்கலாம், இதெல்லாம் கிறிஸ்தவர்களோடு, அந்நியர்களோடு, மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட கொண்டாட்டங்கள் என்பதை அடிப்படையில நாங்கள் உள்ளத்துல ஆழமாக பதிவிச்சுக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்க தெரியாம இந்த கொண்டாட்டங்களை ஈடுபட்டிருப்போமா இருந்தால், கொண்டாட்ட நிகழ்ச்சிகளை நாங்க பார்க்க சென்றிருப்போமா இருந்தால், கொண்டாட்டங்களை நாங்க விஷ் பண்ணி இருப்போமா இருந்தால், வாழ்த்து சொல்றது, ஸ்டேட்டஸ்ல போடுறது, பேஸ்புக்ல போடுறது, கோல் பண்ணி சொல்றது, வார கஸ்டமருக்கு நாங்க வாழ்த்து சொல்றது, இதெல்லாம் நாங்க செய்வோமா இருந்தால் இதுக்கு பிறகு நாங்க யோசிக்கணும், இது அவங்களோட மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். அவங்களோட கடவுளை அவங்க கொண்டாடக்கூடிய நாள்,
கடவுள் பிறந்த தினத்தை கொண்டாடக்கூடிய நாள். நான் நேரத்தோடு சொன்ன அடிப்படைகள் எங்களை உள்ளத்துல ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். மிச்ச நேரம் நான் சம்பந்தமாக உங்களுக்கு பேச வேண்டிய தேவை கிடையாது. அன்புக்கு இஸ்லாம் உறவுகளை, அல்லாஹ் நடிகார்களே, இப்படியான தவறுகளை நாங்க செய்கின்றோம் என்றால் மிக முக்கியமான காரணம் ஒன்று, மார்க்கத்தை நாங்க சரியாக படிக்கல. இரண்டாவது, நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் மார்க்கம் என்றால் ஜும்மாக்கு வாரு, பயான கேட்கிறது, தொழுகிறது, சுஜூத் செய்யறது, நோம்பு ரமலான் வந்தா நோம்பு பிடிக்கிறது, இதான் நாங்க மார்க்கம் நினைச்சு கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது, கிறிஸ்துமஸுக்கு விஷ் பண்றது, அல்லது கடையில கிறிஸ்துமஸ் சம்பந்தமான விஷ் பண்ணக்கூடிய அந்த நாளை நாங்க ப்ரொமோட் பண்றது, அல்லது நியூ இயர் நாங்க கொண்டாடுறது, அதை நாங்க ப்ரொமோட் பண்றது, இதெல்லாம் நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம் என்று. அப்படி கிடையாது. இதற்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இருக்குது. குறிப்பாக அவர்கள் அதை மார்க்கமாக எடுத்து நடக்கின்றார்கள். எங்களுக்கு நாங்க மார்க்கம் என்று விளங்காவிட்டாலும் அவருங்க என்ன செய்வாங்க, அது அடிப்படை மார்க்கத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாம் உறவுகளே, இன்றைக்கு எத்தனை இளைஞர்கள், இன்றைக்கு எத்தனை கடை வியாபாரிகள், இன்றைக்கு எத்தனை அரசியல்வாதிகள், இன்றைக்கு எத்தனை பேரு ஊர்ல முக்கியமானவர்கள் இதை தெரியாம, இதை அறியாம இதோட நாங்க சம்பந்தப்படுவது என்பது நாங்க இருக்க போறதை யோசிக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி என்பதை நாங்க மறந்துவிடக் கூடாது. அடுத்தது மிக முக்கியமானது, அந்நிய கலாச்சாரத்தோடு ஒப்பாகக்கூடிய மிக முக்கியமான ஒன்றுதான் பர்த்டே கொண்டாடுறது, பிறந்த தினம் கொண்டாடுறது. இன்றைக்கு இந்த மிம்பர்ல எத்தனை முறை பர்த்டே என்பது கூடாது, இஸ்லாம் ஹராமாக்கிய அந்நிய கலாச்சாரத்துக்கு மதத்துக்கு ஒப்பாகக்கூடிய விஷயம் என்று எத்தனை முறை எச்சரிக்கை செய்யப்பட்ட, இங்க எத்தனை பேர் அதன் மூலமாக படிப்பினை பெற்ற. இது யஹூதிகளுடைய, நசாராக்களுடைய, இஸ்லாத்தின் எதிரிகளுடைய மத கலாச்சாரம். இதை நாங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுல நாங்க எங்களை பிள்ளைகளை பழக்குவமாக இருந்தால், இஸ்லாம் அழகான மார்க்கம், தனித்துவமான மார்க்கம், எல்லாத்திலும் வழிகாட்டக்கூடிய மார்க்கம். எந்த அளவுக்கு என்றால் நபி பிறந்த தினத்துக்கு கூட பேச கிடையாது. அந்த அளவுக்கு இஸ்லாம் அடிப்படைகளை சொல்லித்தரக்கூடிய மார்க்கம். இங்க எத்தனை பேர் இந்த மார்க்கத்தை விளங்கின? கொஞ்சம் கவலைப்படணும், கொஞ்சம் யோசிக்கணும். இங்க எத்தனை பேர் இதை விளங்கினாங்க? இன்றைக்கு இந்த அடிப்படை நாங்க வாழ்ற புள்ளோட விருப்பம், புள்ள ஸ்கூலுக்கு போற, ஸ்கூல்ல சூழல், அவங்களோட கூட்டாளி மாதிரி, அவங்களோட டீச்சர் இதெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி நாங்க எங்களோட மார்க்கத்தை விட்டு கொடுக்க முடியாது. அன்புக்கு இஸ்லாம் உறவுகளே, இதை நாங்க சரியாக கொண்டால் சில நேரம் எங்களுக்குள்ள பயணிக்கலாம். நாங்க மார்க்கத்தோடு இருந்தால், இஸ்லாத்தின் தனித்துவத்தை நாங்க பேணி வாழ்ந்தால் எங்களுக்கு ஒரு பயணிக்கும், எங்களை ஒதுக்கிடுவாங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல அழைக்கலாம், அரசாங்க தொழில் புரியக்கூடிய இடமாக இருக்கலாம், அந்நியவர்கள் நிறைய எடுக்கக்கூடிய இடமாக இருக்கலாம், பாடசாலை இருக்கலாம், கிளாஸ் ஆகிக்கலாம், வேற இடங்கள் அளிக்கலாம், கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளராக இருக்கலாம், கஸ்டமர் ஆகிக்கலாம். நாங்க அவங்களோட மதத்துக்கு ஒப்பாகாவிட்டால், அவங்களோட மதத்தோட நாங்க சேர்ந்து போகாவிட்டால் இவங்க ஒதுக்கிடுவாங்க என்ற ஒரு பயன்கள் பிடிக்கும். அன்புக்கு இஸ்லாம் உறவுகளே, நாங்க அனுபவத்துல கண்டிக்கிறோம். அரசாங்க வேலை செய்யக்கூடிய 100 பேர் இருக்கிறாங்க, அந்நியவர்கள் ஒருத்தர் மட்டும் முஸ்லீமா இருக்கிறாரு, மார்க்கத்தோடு இருக்கிறாரு, மார்க்க கடமைகளை சரியாக செய்யறாரு, 5 நேரம் பள்ளிக்கு போறாரு, தாடிய புல்சுரத்தோட வச்சுக்கிறாரு, தந்தைக்கு மேல ஆடை அணிந்து மார்க்கத்தை 100% பின்பற்றுகிறாரு. அந்த 100 பேருக்கு மத்தியில இவரு பெரிய வித்தியாசமாக விளங்கக்கூடிய, அவர்கள் மதிக்கக்கூடிய அளவுக்கு இவர் இருக்கிறார். நாங்க பார்க்கலாம், பாடசாலையில வேலை செய்யக்கூடிய ஆபீஸ்ல, கடையில நாங்க மார்க்கத்தோட சரியா இருந்து மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது அவங்க எங்களை மதிப்பாங்க. அல்லாஹ் எங்களுக்கு தர பாக்கியம். அன்புக்கு இஸ்லாம் உறவுகளே, ஆகவே நான் உலகத்துக்கு அடிமைப்பட்டு அடுத்தவனுக்கு பயந்து அல்லாஹ்வுடைய ரிஸ்க்ல நாங்க பயந்து மார்க்கத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்க முடியாது. வியாபாரத்துல மட்டுமல்ல, பாடசாலையில, எல்லா வைபவங்களிலும், எல்லா சூழலிலும், எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வுக்கு நாங்க பொருத்தமாக இருந்தால், அல்லாஹ்வுக்கு நாங்க திருப்தியானவர்களாக இருந்தால், நான் நேரத்தோட சொன்ன குர்ஆன் வசனம், அல்லாஹ் எங்களுக்கு வழி என்றால் அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்பு, அல்லாஹ் எங்களை விரும்புகின்றான், உலகத்திலும் எங்களை மதிச்சு வைப்பான், அந்நியவர்களுக்கு மத்தியிலும், இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு மத்தியிலும் எங்களை மதிப்புள்ளவனாக அல்லாஹ் ஆக்கி வைப்பார் என்ற அடிப்படையை நான் நீங்கள் கட்டாயமாக உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்கு இஸ்லாம் உறவுகளே, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கின்ற வசனத்தை பாருங்க. இன்றைக்கு நியூ இயர் கொண்டாட்டத்துல தெரியாம ஈடுபடக்கூடிய இளைஞர்கள், சின்ன பிள்ளைகள், அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தையை பாருங்க. தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன மின்ஹு வதன்ஷகுல் அர்து வதஹிருல் ஜிபாலு ஹத்தா. 3 விஷயத்தை அல்லாஹ் சொல்கின்றான். வானம் பிளந்து விட பார்க்கின்றது, பூமி வெடித்து விட பார்க்கின்றது, மலைகள் எல்லாம் வெடித்து சிதறுண்ட பார்க்கின்றது. என்ன பெரிய பாவமாய்க்கலாம்! வானத்துக்கு தாங்க முடியல, பூமிக்கு தாங்க முடியல, மலைகளுக்கு தாங்க முடியல, எல்லாம் வெடித்து சிதறுண்ட பார்க்கின்றது. எதற்காக வேண்டி? அந்த ரஹ்மானி வலதா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருப்பது என்பதாக பாதித்ததன் காரணமாக
சொன்னதன் காரணமாக இதெல்லாம் நடக்க போகின்றது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எச்சரிக்கை செய்கின்றான். இன்றைக்கு கிறிஸ்துமஸ் ஆகிக்கலாம், அதே போன்று புது வருட கொண்டாட்டமாக இருக்கலாம். இவர்கள் எதைக்காக வேண்டி கொண்டாடுகின்றார்கள்? அல்லாஹ்வுக்கு, ரஹ்மானுக்கு, இறைவனுக்கு பிள்ளை இருக்கின்றது என்று ஈசாவை அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். இந்த கொண்டாட்டத்தை அல்லாஹ் தஆலா எவ்வளவு எச்சரிக்கை செய்கின்றான். இந்த கொண்டாட்டம் என்பது, இந்த கொள்கை என்பது வானம் விழுந்துவிட அளவுக்கு, பூமி பிளந்து விடுகின்ற அளவுக்கு, மலைகள் எல்லாம் வெடித்து சிதறுகின்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றான் என்றால், இந்த வசனம் தெரியாம இன்றைக்கு நாங்க டிசம்பர்ல அதை பார்க்க போறோம், அதை நாங்க செலிப்ரேஷன் பண்றோம், அதை நாங்க விஷ் பண்றோம் என்றால் எந்த அளவுக்கு யோசிக்கக்கூடிய ஒரு பகுதி. இதனால்தான் இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய புதிய உலமாக்கள் சொல்கிறார்கள், தஃசீருடைய உலமாக்கள் சொல்கிறார்கள், டிசம்பர்ல தான் கூடுதலான அனர்த்தங்கள் வருது, டிசம்பர்ல தான் கூடுதலான அல்லாஹ்வுடைய அழிவுகள் வருது என்பதாக எச்சரிக்கை செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாம் உறவுகளை, அல்லாஹ்வின் இந்த உலகத்தில வாழ்கின்ற சந்தர்ப்பத்தில மார்க்கத்தை சரியாக விளங்கி, அடுத்தவருடைய மார்க்கத்தையும் சரியாக விளங்கி, எங்களை மார்க்கத்துடைய தனித்துவத்தை நாங்க புரிஞ்ச விட்டுக் கொடுக்காம வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கு தருவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அடுத்த மாற்று மதத்துக்கு ஒப்பாகின்ற விஷயத்தில கட்டாயமாக ஞாபகமூட்ட வேண்டிய மிக முக்கியமான பகுதிதான் இசை, மியூசிக். இந்த மியூசிக் என்பது அடுத்தவருடைய கலாச்சாரத்தை பார்க்கின்ற பொழுது, அவங்களோட வியாபாரமாக இருக்கலாம், அவங்களோட திருமண வைபவமாக இருக்கலாம், அவங்களோட கொண்டாட்டமாக இருக்கலாம், இது எல்லாத்திலும் அவங்க மியூசிக்கை கொண்டு வருவாங்க. நசாராக்களாக இருக்கலாம், யகூதிகளாக இருக்கலாம், முஸ்லிம்களாக இருக்கலாம், சிலை வணிகர்களாக இருக்கலாம், மியூசிக்கோட சம்பந்தப்படக்கூடியதை நாங்க பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாம் உறவுகளே, நானும் தான் கேட்கின்ற நீங்களும் தான், மியூசிக் என்பது ஹராம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. யாராவது ஹலால் என்று பேசிக்கிறோமா, அது ஹலால் என்று நினைச்சுக்கிறோமா? ஹலால் என்று நினைச்சுக்கிறோம் என்று சொன்னால் இது ரசூலுடைய சுன்னாவுக்கு, ரசூலுடைய ஹதீஸுக்கு மாற்றமானது. ரசூலா மியூசிக்கை பத்தி நிறைய இடங்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அது ஷைத்தானுடைய ஒரு பண்பு என்பதாக நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். இப்படி மியூசிக் என்பது ஹராமான விஷயம். இது அந்நியருடைய கலாச்சாரத்துக்கு ஒப்பாகக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இப்ப நாங்க எங்கட விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கு எங்க எல்லா பங்கன்களிலும், எங்க எல்லா இடங்களிலும் மியூசிக்கோட நாங்க சம்பந்தப்படுகின்றோம். இன்றைக்கு எத்தனை முறை இந்த மிம்பர் மூலமாக மியூசிக் ஹராம் கூடாது என்று நாங்க எத்தனை முறை பேசிப்போம். நாங்க கேட்டோமா? இல்ல. எங்களுக்கு ஒரு திருமண வைபவம் வருகின்ற பொழுது அதுல மியூசிக் இல்லாம எங்களுக்கு திருமணத்தை செய்ய முடியாது. பாடசாலையில ஒரு கான்சர்ட் வருகின்ற பொழுது, ஒரு விழா வருகின்ற பொழுது மியூசிக் இல்லாம இன்றைக்கு பிள்ளைகள் ரெடியாகுவது கிடையாது. எங்க போய் இருக்கு நாங்க யோசிக்கணும். யாருடைய கலாச்சாரம் என்பதை நாங்க புரியணும். அதே போல வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள், இன்னைக்கு நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம், கடைக்கு முன்னால ஒரு ப்ளூடூத்த போட்டு மியூசிக்க போட்டுட்டேன்னு சொன்னால் கடைக்கு கஸ்டமர்ஸ் நிறைய வருவாங்கன்னு சொல்லி, நிறைய வருவாங்க. ஆனால் அந்த கடைக்கு மலக்குமார்கள் வரமாட்டார்கள். வீட்டுக்கு எப்படி மலக்குமார்கள் வர வேண்டுமோ, கடை செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரும் கட்டாயமாக உள்ளத்துல ஞாபகம் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், எங்களோட கடைக்கு மலக்குமாறு வந்தால்தான் நாங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல மறக்கத்திற்கும் கோடிக்கணக்கில் நாங்க சம்பாதிக்கலாம், கோடிக்கணக்கில் நாங்கள் லாபம் ஈட்டலாம். ஆனால் ஹராத்தோட சேர்த்து நாங்க வியாபாரம் செய்வோமா இருந்தால் அந்த சல்லில் ஒருபோதும் பறக்கத்திக்க மாட்டாது. அல்லாஹ் எப்படியாவது சல்லி எடுத்துவான். ஏமாற்றப்படலாம், அல்லது வேற நோயின் மூலமாக, அல்லாஹ்வுடைய அந்த சோதனை என்பது வேற வழிகள் மூலமாக சொல்ல முடியாத அளவுக்கு, முடியாத அளவுக்கு இருக்கும் என்பதை நான் நீங்களும் எச்சரிக்கையாக எடுத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே வீட்டிலாக இருக்கலாம், பாடசாலையாக இருக்கலாம், கான்சர்ட்டாக இருக்கலாம், வைபவமாக இருக்கலாம், வியாபாரம் செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம், நாங்க முஸ்லிமாக இருக்கின்றோம் என்றால் நாங்க அந்நியவருக்கு ஒருபோதும் நாங்க ஒப்பாக மாட்டோம். ஆரம்பத்தில் சொன்னது போல மார்க்க விஷயத்தில் கூட இஸ்லாம் மாற்றம் சொல்லித்தருது. ஆசூரா தாசுவா நோன்பை பொறுத்தவரையில முதலாவதாக ஒரு நோன்பு அறிந்து யகூதிகளுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி எக்ஸ்ட்ராவாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நோன்பை காட்டி தருகின்றார்கள் என்றால், மார்க்க விஷயத்திலே இஸ்லாம் மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார் என்றால், இந்த விஷயத்தில் நாங்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். இஸ்லாம் ஹராமாக்கிய அடுத்தவருக்கு ஒப்பாகக்கூடிய ஒரு விஷயம் என்பதை நான் நீங்கள் எச்சரிக்கையாக எடுத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு எங்களை அறியாம நாங்க அந்நியவருக்கு ஒப்பாகிக் கொண்டிருக்கிறோம். நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் இதான் மார்க்கம், இதுதான் உண்மை, இது மார்க்கம் இல்லை என்று நாங்க இன்றைக்கு ஒரு தெளிவில்லாத உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தெளிவில்லாத மார்க்கத்தில, தெளிவில்லாத சமூகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மியூசிக் ஹராம் என்று தெரிந்திருந்தாலும் அந்த சந்தர்ப்பம் வார பொழுது நாங்கள் அதை பத்தி கணக்கெடுப்பதே கிடையாது. நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் நாங்க தர்ம சங்கரத்துக்கு உள்ளாக்கப்பட்டு
யோசிக்கிறோம் நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையாது, தவிர்க்க முடியும். இன்றைக்கு சமூகத்தில் அல்லாஹ் ரஹ்மத் செய்ய வேண்டும். நிறைய பேர் இன்றைக்கு மியூசிக் எல்லாமே இந்த பிள்ளைகள் நான் ஸ்டேஜுக்கு ஏற்க மாட்டேன், மியூசிக்கோட அந்த கடையை நான் ஆரம்பிக்க மாட்டேன் என்று நிறைய பேர் உலகத்தில வியாபாரத்தில பிள்ளை வளர்க்கின்ற விஷயத்தில எல்லா விஷயத்திலும் மியூசிக்கை தூரமாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் உலகத்தில மதிக்கப்படுகின்றார்கள், உலகத்திலும் மதிக்கப்படுவார்கள். நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே அனைவருக்கும் முன்னாலும் அவர்கள் மதிக்கப்படுவார்கள். ஆக கல்யாண விஷயமா இருக்கிறார். இன்றைக்கு நிறைய நாங்கள் போகின்றோம். பொண்ணு உடுப்பாடுற விஷயத்திலிருந்து, போட்டோ எடுக்கிற விஷயத்திலிருந்து, இன்னைக்கு நாங்க ஊட்டிக்கு லைட் போடுற விஷயத்திலிருந்து, லைட் போடத்தானவனும் ஒரு வெளிச்சம் பாரத்துக்கு ஒரு பிளேஷ் லைட்டை போடுறது இஸ்லாம் பிழை சொல்லல. இருட்டுல கல்யாணம் செய்ய முடியாது, திருமணம் செய்ய முடியாது. ஆனால் அந்நியவருக்கு ஒப்பாகி அந்நியருடைய ஆலயங்கள்ல எப்படி லைட் போடப்படுகின்றதோ, அந்நியருடைய கல்யாண வீட்டுல எப்படி ஜோடிச்சு லைட் போடப்படுகின்றதோ, இன்றைக்கு நாங்கள் அதுக்கு எங்களை தெரியாம ஒப்பாய் கொண்டிருக்கிறோம். முலத்துக்கு முலன், ஷானுக்கு ஷான், அதை தாண்டி நாம் இன்றைக்கு அந்நியவர்களுக்கு ஒப்பாகின்றோம் என்றால் எந்த அளவுக்கு மார்க்கம் தெரியாம, எந்த அளவுக்கு மார்க்கத்தை படிக்காம நாங்க நடந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் நீங்கள் எச்சரிக்கையை எடுத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்கு இஸ்லாம் உறவுகளே, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொண்டே போகலாம், நேரம் போதாது. நாங்க யோசிக்கணும், ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் இஸ்லாம் அடிப்படையை சொல்லித் தருது, ஒழுங்குகளை சொல்லித் தருது. வியாபாரமாக இருக்கலாம், வைபவமாக இருக்கலாம், என்ன விஷயமாக இருந்தாலும் நாங்க இஸ்லாத்தில அதுக்குரிய ஒழுங்குகளை தேடுவோம். இது மிக முக்கியமான விஷயம். இரண்டாவது, அடுத்தவனுக்கு நாங்க பயப்படக்கூடாது. நாங்க மார்க்கத்தை செய்கின்ற பொழுது அடுத்தவன் என்ன நினைப்பார் என்று நாங்க பயப்படக்கூடாது. இன்றைக்கு நாங்க வாழ்ற வாழ்க்கை இருக்கிறேன், வாழ்ற ஸ்டைல் இருக்கிறேன், இது அடுத்தவனுக்காக வேண்டித்தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒழிய எனக்காக வேண்டி, ரப்புக்காக வேண்டி, மார்க்கத்துக்காக வேண்டி, மறுமைக்காக வேண்டி நாங்க வாழ்ற. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த வாழ்க்கை ஸ்டைல பாருங்க. அடுத்தவன் என்ன செய்வான், அடுத்தவன் என்ன சொல்வான், அடுத்தவன் என்ன குறை பேசுவான். கல்யாண விஷயத்துல, வேற வேற விஷயங்கள்ல, மார்க்க விஷயங்கள்ல கூட இன்றைக்கு அடுத்தவனுக்காக வேண்டி, அடுத்தவன் திருப்திக்காக வேண்டி, பாராட்டுக்காக வேண்டி, குறை சொல்லக்கூடாது என்ற பயத்துக்காக வேண்டி இன்றைக்கு நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய திருப்திக்கு வாழல, அல்லாஹ்வுடைய திருப்திக்கு வாழ்ந்து பாருங்க. உலகத்துல நாங்க நிம்மதியானவர்கள், உலகத்தில் நிம்மதியானவர்கள், நாளை மறுமையிலும் நாங்கள் வெற்றியார்கள். அன்புக்கு இஸ்லாம் உறவுகளே, வாழ்கின்ற சந்தர்ப்பத்தில் இப்படியான விஷயங்களை கட்டாயமாக நாங்க பார்க்கணும். ஆடை கலாச்சாரம் நிறைய நேரம் பேச வேண்டிய விஷயங்கள், கொண்ட வெற்றத்திலிருந்து உடுப்புடுத்தத்திலிருந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு உடுப்பாட்டத்திலிருந்து நாங்க யோசிக்கணும், எந்த அளவுக்கு இஸ்லாமிய வழிகாட்டலோடு எங்களை பிள்ளைகளை நாங்க வளர்க்கின்றோம், அல்லது எங்களை தெரியாம, எங்களை அறியாம, மார்க்கத்தை நாங்க படிக்காம எந்த அளவுக்கு அடுத்தவனுக்கு நாங்க ஒப்பாகிட்டோம் என்று நாங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான காலத்தில் இருக்கிறோம். மிக முக்கியமான உலகத்துல நான் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக, இஸ்லாம் அடுத்த மார்க்கத்துக்கு ஒப்பாக கூடாது, அடுத்த கலாச்சாரத்துக்கு ஒப்பாக கூடாது எந்த அளவுக்கு சொல்லி இருக்கின்றதோ அதே போல அடுத்தவர்களோட எப்படி நடக்கணும் என்று சொல்லித்தரும். அவர்களோட எதிரியாக பார்க்கணும், அவர்களை சேரக்கூடாது என்று இஸ்லாம் ஒரு நாளும் சொல்லித்தரல. இந்த விஷயத்தில் நாங்க தெளிவாக இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹூதிகளோட எப்படி வாழ்ந்தாங்க, முஸ்லிம்களோட எப்படி அந்யோன்யமாக இருந்தாங்க, நல்ல பண்பாடை வெளிப்படுத்தினார்கள், ரசூலுடைய சொந்தக்காரர்களோடு எப்படி சேர்ந்து நடந்தார்கள், நோயாளிகளை நோய் விசாரித்தல் எல்லா விஷயங்களும் எங்களுக்கு தெரியும். அப்படி என்றால் எங்களுக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், அந்நியவர்களாக இருக்கின்ற பொழுது நாங்க மார்க்கத்தை விட்டுக் கொடுக்காம நல்ல பண்பாடோடு, நல்ல அகலாக்கோடு நாங்க நடப்போமா இருந்தால் அவர்களும் எங்கள் மார்க்கத்தின் பக்கம் கவரப்படுவார்கள். வியாபாரம் செய்கின்ற பொழுது உண்மையாக வியாபாரம் செய்வோம், எடுக்கின்ற பொழுது ஒவ்வொரு இடத்திலும் இருக்கின்ற பொழுது மார்க்கத்துடைய தனித்துவத்தை பேணி நாங்கள் நடப்போம். நிச்சயமா அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக எங்களுக்கு மதிப்பையும் பரக்கத்தையும் தருவான். நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ரசூலுல்லாஹ் யஹூதியிலே கடன் வாங்கிய விஷயம், ரசூலுல்லாஹ் கொல்ல வந்த யஹூதி பெண்மணியை ரசூலுல்லாஹ் கவனித்த விஷயம், நோய் விசாரித்த விஷயம் எல்லாம் அழகாக நாங்க படிச்சு வச்சுக்கிறோம். ஆகவே எதோட சேர்ந்து நடக்கணும், எதில சேர்ந்து நடக்கக்கூடாது என்பதில் நாங்க தெளிவாக இருக்க வேண்டும். சமூக நல்லிணக்கம் இருக்க வேண்டும், சமய நல்லிணக்கம் இருந்து விடக்கூடாது. இதுல தெளிவாக இருக்கணும். சமூக நல்லிணக்கம் என்று எவைகளை எல்லாம் இஸ்லாம் காட்டித்தரதோ அதுல நாங்க சேர்ந்து நடக்கிற, அத பண்பாடோட அகலாத்தோட நாங்க இருக்கிற, சமயம் என்று வருகின்ற பொழுது அதுல நாங்க தூரமாகி எங்களை தனித்துவத்தோடு இருப்பது என்பதை நாங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாம் உறவுகளே, என்னென்ன விஷயங்களை எல்லாம் கேட்டோமோ அந்த அடிப்படையில் வாழ்த்து மௌத்தாவுக்குள்ள ரஹ்மான் எனக்கு உங்களுக்கு குறைவுள்ளதாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.